அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கு விசாரணை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி பிரபாகரன் விசாரித்து வந்த நிலையில் நீதிபதி வேங்கடவரதன் அமர்வுக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கு விசாரணை வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வேறு நீதிபதியின் அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்கே கண்ணன் என்பதற்கு சொந்தமாக அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் மேயராக இருந்தபோது தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்களுடன் தன்னுடைய மனைவியுடைய பெயருக்கு அவர் மாற்றம் செய்ததாக சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றல் உள்ளிட்ட சட்டப்பிரிவின் கீழாக அவர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் மீது சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தற்போது சென்னை அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. நீதிபதி ஜெயவேல் முன்பு நிலுவையில் உள்ளது. இந்த தன் மீதான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு கடந்த முறை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் மீது இன்றைய தினம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரிக்க வந்த போது சிறப்பு நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டு அந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மா சுப்பிரமணியன் தரப்பில் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்த அந்த நிகழ்ச்சிக்காக தற்போது அமெரிக்கா சென்றிருப்பதால் வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூன் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது அந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டுள்ளதால் இன்று நடைபெறவிருந்த அந்த குற்றச்சாட்டு பதிவு நடைபெறாமல் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.